ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? டீ காஃபி சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டீங்களா? இங்கே பூனைக்குட்டி பார்த்தீங்களா? கோலம் போடுறேன் கொண்டு வந்து அதில் கொண்டாந்து இந்த மூடியாக ஏதாவது கை கடிக்குது அதெல்லாம் தூக்கி கொண்டு வந்து போடும். இப்போல்லாம் வாண்டுகள்லாம் மேலே போய் ஏறிக்கிட்டாங்க. எங்கள் மாடி மேலே போய் படுக்கணுங்குதுங்க. எந்த பெட்டி எதிர்த்தாலும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி விட்டுருது. அங்கே வருங்க, அங்கேருந்து ஒருத்தி குதிக்கிறான். கீழே பெட்லாம் படுக்கணும். நைட்டு வந்து பெட்டில் படுத்துனா கூடோடய வந்து பக்கத்தில் படுத்துக்கிறது பெருசு. சின்னதுக்கெலாம் அப்படி இல்லை, அது பெருசு மட்டும் அப்படி. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கோலம் தான் இதுவும். அழகாக போடுங்க, இந்த கோலம் போடுங்க, நல்லாயிருக்கும். அப்படியே விரிஞ்சு மலர்ந்து இயற்கை பூ செடி இருக்கிற மாதிரியே தெரியும். நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் போட்டு பாருங்கள். இது வந்து ஒரு என்னுடைய மொபைலில் ஸ்க்ரீன் மேலே வர்றப்போ அது இந்த ஃப்ளவர் கொஞ்சம் இருந்துச்சு. இதே மாதிரி சேவ் போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அதை போட்டேன். அந்த மொபைல் இதை கூட காட்டுறேன். அப்புறம் அது என்ன சொல்கிறது, ஒரு காலுக்கு எப்பாவது எதுலேயாவது பார்த்தேன்னா அது பிடிச்சிருக்குதுன்னா அதை போட்டுருவோம் டக்குன்னு. அது திரும்பி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போடுற வேலையெல்லாம் இல்லை. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு டைம் பார்த்தா அப்படியே போடுற ஒரு மைண்டு கிடைக்கிது. நடுவில் மஞ்சள் பொட்டு வச்சாச்சு. ஃப்ளவருக்கு மஞ்சள் இருக்கும்ல, அது மாதிரி. அப்புறம் குட்டி குட்டியாக ஒரு 2 பூ போடலாம் அப்படின்ட்டு போட்டேன். நல்லா பார்த்து போடுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் அந்த பூ அது எந்த மாதிரி அதில் பூவில் நம்ம வரைஞ்சிருக்கிறோமோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஆட்டோமேட்டிக் வந்துடும். ஏங்க இதை விட பிரம்மாண்டமாக போடுறதெல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து அவங்க ட்ராயிங்கி அந்த இது படித்து பெயிண்டிங் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் அப்படி பர்ஃபெக்டாக வரும். நமக்கெல்லாம் அப்படி வராது. ஏதோ குருட்டுவாக்கில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சதை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு மெமரியாக இருக்கும்ல அப்படின்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு வந்து திக்காக அரைஞ்சி அதுக்கப்புறம் உள்ளே வந்து லைட்டாக அரைஞ்சி கொடுத்துட்றோம். பார்டர் தான் திக்காக அரைஞ்சி அந்த திக்கு அரைஞ்சியில் சென்டர்லேயே லைட்டாக லாஸ்ட்டில் தூவி விட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் அப்படி விரிஞ்சு வந்த மாதிரி நல்லா அழகாக காட்டும். சும்மா கையில் வந்ததெல்லாம் கிறுக்கி விட்றோம் பாருங்கள் எப்படி. ஆமாம், அப்படி தான் போட்டுக்கணும், வைக்காம முகான்னுட்டு. செய்ன்னு பாருங்கள். அப்பா எனக்கு இதில் பூ வச்சா அதுலேயும் வருது. பூவெல்லாம் போட்டு முடித்தாச்சு. அப்படியே மலர்ந்த மாதிரி இருக்குதா பூவு, செம்மையாக இருக்குது. இந்த பூ வந்து வெயில் காலத்தில் மே மாதத்தில் நிறைய இந்த செடி பூ எடுக்குங்க. குரோட்டன் தான், அது என்ன ஃப்ளவர்னு எனக்கு தெரியல. போன வருஷமெலாம் வச்சுருந்தோம், போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் இப்போலாம் இந்த பூச்செடி வைக்கிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் இடம் பத்தமானங்குது. ரெண்டாவது வந்து இடம் பத்துதோ இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த குரங்கு வந்து பிடிச்சி தின்னுட்டு கரைச்சி விட்டு போயிருங்க, எல்லாம் கீழே தள்ளி விட்டு போயிருங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க அதுகளும். வெயில் காலம் வந்தால் அப்போ குரங்கு குட்டிகளாக வரும் நிறையா. மாம்பழ சீசனுக்கு மாம்பழம் தீர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிக்கு. அந்த வெயில் காலத்தில் தண்ணி எதுவும் கிடைக்காம அந்த மலைக்குள்ளே இருக்கும்ல அதெல்லாம் முட்டிகிட்டு இங்கே வந்துடும். குரங்கு எக்கச்சக்கமான குரங்குங்க. ஆனால் குரங்கு ஏன் அப்படி வந்து இருக்குது அப்படின்னா, சாமி கோவில் கீழே இருக்குதோ அந்த இடத்துல குரங்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் இங்கேயும் அப்படி இருக்குது. சத்யசாய் பாபா ட்ரஸ்ட்லாம் வந்து நிறைய உள்ளே அந்த மந்திரத்தில் உள்ளே போய் உட்காந்துருந்தாலே சைடில் வந்து நிறைய உட்காந்துருக்குங்க. போட்டாச்சுங்களா? சூப்பராக வந்துருச்சா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போட்டுருங்க. பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி போடுங்க. கமெண்ட் பண்ணுப்பா கண்டிப்பாக நல்லா இருக்குதா இல்லையான்னு. நன்றி, வணக்கம், பாய்.